லேர்ன் எனிதிங். ஹாய் எவ்ரிபடி. இந்த வீடியோவில் ராபர்ட்டின் எழுதின ரொம்பவே ஃபேமஸான புக்கில் ஒரு கலெக்ஷன்னா த பவர் ஆஃப் 48 லா அப்படிங்கிற புக்கு தான். இந்த புக்கில் அதிகார தடைய இவர் 48 விதியை சொல்லியிருக்காரு. அதில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விதியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபேட், முதல் விதி இதுதான்: உங்கள் தலைவரை விட அதிகமாக ஒளி வீசாதீர்கள். ஏன்னா அப்படி நீங்கள் உங்கள் தலைவரோட அறிவாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருக்கீங்கன்னா உங்கள் தலைவருக்கு உங்கள் மேலே சீக்கிரமாகவே பொறாமை வந்துடும். எப்போ உங்களை வெளியே தள்ளிட்டு உங்களை விட அறிவும் புத்திசாலித்தனமும் கம்மியாக இருக்கவங்கள பார்த்து வேலைக்கு வச்சுப்பாங்க. நீங்கள் அப்புறம் சும்மா தான் இருக்கணும். ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அங்கே உங்கள் மேனேஜரோட நீங்கள் அறிவாகவும் புத்திசாலித்தனமாக இருக்கிறத உங்கள் பாஸ் பார்த்துட்டாங்கன்னா உங்கள் மேனேஜருக்கு அங்கே வேலை இல்லாமல் போயிடும். அதனால் உங்கள் மேலே ஈஸியாக ஜலஸ் ஆகிடுவார். இதிலிருந்து எப்படி உங்களை அந்த அதிகாரத்தை அடைய வைக்க? ஃபஸ்ட்டு, நீங்கள் உங்கள் தலைவரோட ரொம்ப புத்திசாலின்னு வெளியே காட்டாதீங்க. ரெண்டாவது, உங்கள் தலைவர் தான் எப்போவும் மேன்மையார்னு நீங்கள் நடந்துக்கணும். மூணாவது, உங்கள் தலைவர் தான் ரொம்பவே புத்திசாலின்னு தோற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தும். நான் ஏன் இப்படியெல்லாம் பண்ணணும்னு கேட்குறீங்களா? அப்போ தான் நீங்கள் அந்த அதிகாரத்தை அடைய முடியும். ஸோ டோன்ட் கிவ் அப், யூ வில் பி த நெக்ஸ்ட் பில்லியனர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் விஷயம் வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.